ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவாடை சட்டையோட ரெக்வயர்ட் மெஷர்மெண்ட்ஸும் பார்க்க போகிறோம். அதாவது பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறதுக்கான ரெக்வயர்டு மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுகளை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி போடணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது நம்மளுடைய பட்டுப்பாவாடை சட்டையோட டாப் லென்த்து தான் ஃபஸ்ட்டு தேவை. ஸோ டாப்போட லென்த் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்னென்ன அளவுகள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய டாப் லென்த், செகண்ட் நம்மளுடைய ஃபுல் ஷோல்டர் அளவு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு, அடுத்தது ஆர்ம் லென்த்து, அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் டு வெயிஸ்டோடைய ஹைட்டு, அடுத்தது நெக் வித்து, நெக் டெப்த்து. ஓகேங்களா? இது மட்டும்தான் நம்மளுக்கு அளவுகள் தேவை. டாப் லென்த் அப்படிங்கிறது நம்மளுடைய இஷ்டம் தான். நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஷோல்டர்லேருந்து இந்த டாப் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணும் பட்டுப்பாவாடை சட்டைக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபுல் ஷோல்டருங்கிறது நம்மளுடைய ஃபுல் ஷோல்டரை எடுத்துக்கணும். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு இருந்தால் போதும். இதுக்கு ஹிப் ரவுண்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. செஸ்ட் ரவுண்டை வச்சு ஹிப் ரவுண்டை கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே நம்ம உடலிலேருந்து எடுக்கப்பட்ட அளவுகள், அதாவது பாடி மெஷர்மெண்ட்டு தான். இதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது டாப் லென்த்து பார்த்திங்கன்னா ஹைட் எல்லாமே அதே ஹைட்டே வச்சுக்கணும். அதில் எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டோட அளவு, வெயிஸ்டோட அளவு, ஃபுல் ஷோல்டரை ஹாஃப் ஷோல்டரோட அளவாக மாற்றணும். இந்த மாதிரி அளவுகளை மட்டும்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில சிஸ்டர்ஸ் நெக்கோட வித்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் இதுவாக இருக்கும். ஏன்னா நெக்கோட வித் ஃபார்முலாவும் இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்க போகிறது ஃபுல் ஷோல்டரை ஹாஃப் ஷோல்டரை எப்படி மாற்றுறது, அதாவது ஷோல்டர் அளவை எப்படி மார்க் பண்ணுறது தான். ஹாஃப் ஷோல்டர் ஈக்குவல் டு ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 மைனஸ் 0.5 இன்ச்சஸ். ஓகேங்களா? அதாவது ஃபுல் ஷோல்டர் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி 5.5 இன்ச்சஸ் சேர்த்துக்கணும். இப்போ எனக்கு ஃபுல் ஷோல்டர் 9 இருக்குது அப்படின்னு பார்த்தா 2ஆல் டிவைட் பண்ணி அது கூட 0.5 பண்ணோம்னா நம்மளுக்கு 4 இன்ச்சஸ் வருது. ஸோ நம்மளுடைய ஹாஃப் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சஸ். இது ரெடி அளவு தான். இதுக்கு நான் சீம் எதுவும் சேர்த்தலை. சீம் நம்ம மார்க் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். என்னோடய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 24 + 2 இன்ச் நம்ம ஈஸ் அலைன்ஸுக்கு சேர்த்தணும். செஸ்ட்டோட அளவு 24 + 2 இன்ச் ஈஸ் அலைன்ஸ் சேர்த்தனோம்னா 26. அதை 26 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுடைய அளவு பார்த்திங்கன்னா 6.25 வரும். இதுதான் நம்மளுடைய செஸ்ட்டோட ரவுண்ட். ஓகேங்களா? செஸ்ட் ரவுண்ட் 6.25. இது ஈஸ் அலைன்ஸ் குழந்தைங்களுக்காக சேர்த்துறோம். பெரியவங்களுக்கு இந்த ஈஸ் சேர்த்த தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா வெயிஸ்ட் ரவுண்டு. அதே போல் தான் வெயிஸ்ட் ரவுண்ட் செஸ்ட் ரவுண்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2 இன்ச் ஈஸ் அலைன்ஸ் கொடுத்துட்டு 24 டிவைடட் பை 4 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 இன்ச்சஸ் வெயிஸ்ட் ரவுண்டு வரும். அதாவது 22 வெயிஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 2 இன்ச் ஈஸ் அலைன்ஸ் சேர்த்தனோம்னா 24. அந்த 24 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் நம்மளோட வெயிஸ்ட் ரவுண்ட் 6 இன்ச்சஸ். ஓகேங்களா? இந்த 6 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நம்ம கிளாத்தை 4 ஃபோல்டிங் போட்டு நம்ம குறிக்கிற அளவு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்ம்ஹோல் லென்த்து. ஆர்ம்ஹோல் லென்த்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்ம்ஹோல் லென்த்தோட ஃபார்முலா என்னென்னா செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 8 + 1 இன்ச். இப்போ செஸ்ட் ரவுண்ட் 26 டிவைடட் பை 8 + 1 இன்ச் ஈக்குவல் டு 4.25 இன்ச் வருது. செஸ்ட் ரவுண்ட் நம்ம சேர்த்து தான் இதில் போடணும். அடுத்ததாக நம்மளுடைய நெக் வித் ஃபார்முலா என்னென்னா செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12. செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 26ங்கிறது ஈஸ் அலைன்ஸோடு சேர்ந்தது. இது கூட 12ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவு 2.16. அதை ரவுண்ட் அப் பண்ணுறக்காக நம்ம 2.2 இன்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை 2.25 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? இதுதான் நெக் வித் ஃபார்முலா.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நெக் டெப்த் ஃபார்முலா, அதாவது நெக்கோட ஹைட் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கறக்கான ஃபார்முலா. செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6. இதுவுமே ஈசலைன் சேர்ந்த செஸ்டோட அளவு தான் எடுத்திருக்கோம். 24 செஸ்டோட அளவு, அது கூட 2 இன்ச் ஈசலைன் சேர்த்து 26. 26 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 4.3. இதுதான் நமக்கு நெக் டெப்த்தாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது எல்லாமே மெஷர்மெண்ட்டுக்கான கேல்குலேஷன் தான். ஓகேங்களா, ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது ரொம்பவே கரெக்டான அளவாக வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி இன்னும் கூட வேறு ஃபார்முலாஸ் இருக்குது. இதை நம்ம பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பட்டுப்பாவாடை சட்டைக்கு இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் நம்ம போட்டிருக்க எல்லா செஸ்ட் அளவுகளும் வேஸ்ட் அளவுகளும் ஈசலைன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்